Good morning students. Last class you learned extractive metallurgy of aluminium, and now we see extractive metallurgy of copper. Page number 116. Metallurgy of copper. Occurrence. Occurrence means totram. It was named as cuprum by the Romans. காப்பருக்கு ரோமன்ஸால் வைக்கப்பட்ட பேர் என்ன அப்படின்னா குப்ரம். அதான் இட் வாஸ் நேம்ட் ஆஸ் குப்ரம் பை த ரோமன்ஸ் பிகாஸ் தே காட் இட் ஃப்ரம் த ஐலண்ட் ஆஃப் சைப்ரஸ். ஏன் ரோமன்ஸ் காப்பருக்கு குப்ரம் பேர் வச்சாங்கன்னா, இது எந்த ஐலண்டிலேருந்து இதை கண்டுபிடிச்சாங்கன்னா, சைப்ரஸ்ங்கிற ஐலண்டிலேருந்து இந்த காப்பரை கண்டுபிடிச்சதுனால ரோமன்ஸ் இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? குப்ரம் பேர் வச்சுருக்காங்க. அப்போ காப்பரோட அனதர் நேம் என்னது? குப்ரம். இந்த பேர் வச்சது யார்? ரோமன்ஸ். காப்பர் இஸ் ஃபவுண்ட் இன் த நேட்டிவ் ஸ்டேட் அஸ் வெல் அஸ் கம்பைன்ட் ஸ்டேட். காப்பர் தனித்த நிலையிலும், இயற்கையாக தனித்த நிலையிலும் காணப்படும், மற்ற தனிமங்களோடு சேர்ந்தும் காணப்படும். அதான் என்னது? காப்பர் இஸ் ஃபவுண்ட் இன் த native state as well as combined state. Next, ores of copper. Copper in தாதுக்கள். Ores of copper. Copper pyrites, cuprite or rubic copper, copper glands. These are all ores of copper. இப்போ காப்பர் பைரைட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா CuFeS2. இது காப்பர் பைரைட்ஸ். செகண்ட் ஓர் cuprite or rubic copper, formula Cu2O. Third one, copper glands, formula Cu2S. இது 1 mark question க்கு important. இத box பண்ணி படிச்சுக்கறணும். Write the ores of copper means copper pyrite, cuprite or rubic copper, copper glands. Copper pyrite means formula CuFeS2. Cuprite or rubic copper oda formula Cu2O. Copper glands oda formula Cu2S. Next, the chief ore of copper is copper pyrite. Underline பண்ணுங்க, இந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஏன்னா the chief ore of copper is copper pyrite. காப்பரோட சீப் ஓர், எதிலிருந்து லாபகரமாக அதிக அளவில் காப்பர் தயாரிக்கப்படுதோ அதுதான் சீப் ஓர்னு சொல்லுவோம். அப்போ இந்த சீப் ஓர் ஆஃப் காப்பர் என்ன அப்படின்னா காப்பர் பைரைட். Formula CuFeS2. The chief ore of copper is copper pyrite. It yields nearly 76% of the world production of copper. உலக அளவில் 76% காப்பர் ப்ரொடக்ஷன் எதிலிருந்து தாங்க தயாரிப்படுறாங்களாம்? இந்த காப்பர் பைரைட்டில் தான். உலகளவு பெறக்கூடிய காப்பரில் 76% காப்பர் பைரைட்லேருந்து தான் காப்பரை தயாரிக்கிறாங்க. அதனால தான் காப்பர் பைரைட் இஸ் ஏ சீப் ஓர் ஆஃப் காப்பர். இட் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் 1 mark question. நெக்ஸ்ட், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் பைரைட்ஸ் இன்வால்வ்ஸ் த ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ். இப்போ இந்த சீப் ஓரான காப்பர் பைரைட்லேருந்து காப்பரை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய, காப்பர் தயாரிக்கும் போது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது த ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். Concentration of ore means தாதுவை செறிவூட்டல். Concentration of ore means தாதுவை செறிவூட்டல். The ore is crushed and the concentrated by froth flotation process. The ore is crushed. Crushed means என்னது? தூளாக்கப்பட்ட. இந்த தூளாக்கப்பட்ட தாது, அதாவது the ore is crushed and concentrated. இந்த தாதுவானது நன்கு தூளாக்கப்பட்டு செறிவூட்டப்படுது. கான்சன்ட்ரேஷன் என்னது? கான்சன்ட்ரேட்டட் என்னது? செறிவூட்டப்படுதல். க்ரஸ்ட்னா என்னது? தூளாக்கப்படுதல். கான்சன்ட்ரேட்டட்னா என்னது? செறிவூட்டப்படுதல். அப்போ இந்த ஓர் இஸ் க்ரஸ்ட் அண்ட் த கான்சன்ட்ரேட்டட் பை ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் மீன்ஸ் நுரை மிதப்பு முறை. ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்னால் என்னது? நுரை மிதப்பு முறை. அப்போ இந்த ஓரானது நன்கு தூளாக்கப்பட்டு நுரை மிதப்பு முறைப்படி செறிவூட்டப்படுது. அதாவது the ore is crushed and the concentrated by froth flotation process. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், தாதுவானது செறிவூட்டப்படுதல்.
அதில் என்ன பண்ணுது, த ஓர் இஸ் க்ரஸ்டு, நன்கு தூளாக்கப்பட்டு செறிவூட்டப்படுது. அண்ட் த கான்சன்ட்ரேட்டட் பை என்ன மெத்தடில், ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ப்ளஸ் செகண்ட் ஸ்டெப் ரோஸ்டிங். செகண்ட் ஸ்டெப் என்னது, ரோஸ்டிங், வறுத்தெடுத்தல். ரோஸ்டிங்னா என்ன மீனிங், வறுத்தெடுத்தல். இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓர், இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணப்பட்ட அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை என்ன பண்ணுறோம், இஸ் ரோஸ்டட் இன் எக்ஸஸ் ஆஃப் ஏர், அதிகளவு காற்றின் முன்னிலையில் இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை என்ன பண்ணுறாங்க, ரோஸ்ட் பண்ணுறாங்க. ரோஸ்டட்னா வறுத்தெடுக்கிறாங்க. டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ரோஸ்டிங், இந்த வறுத்தெடுத்தல் ப்ராசஸின் போது அதில் உள்ள இந்த ஓரில் உள்ள மாய்ஸ்டர்னா என்னது, ஈரப்பதம். மாய்ஸ்டர்னா என்னது, ஈரப்பதம். அண்ட் volatile impurities. volatile impurities மீன்ஸ் ஆவியாகும் மாசுக்கள். volatile impuritiesனா என்னது, ஆவியாகும் மாசுக்கள். மாய்ஸ்டர்னா என்னது, ஈரப்பதம். ஆர் ரிமூவ்டு. புரியுதாப்பா? இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை எக்ஸஸ் ஆஃப் ஏரோட முன்னிலையில் ரோஸ்ட் பண்ணும்போது இந்த ப்ராசஸின் போது இந்த மாய்ஸ்டர், ஈரப்பதமும் volatile impuritiesம் ரிமூவ் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி ஆர் ரிமூவ்ட் அஸ் ஆக்சைடு. இந்த மெட்டல்லாம் அதில் சேர்த்து ப்ரெசென்ட் ஆயிருந்தால் இதில் எதுவாக ரிமூவ் பண்ணப்படுதான், அதனுடைய ஆக்சைடா. இப்போ பாருங்கள், இதில் வந்து சல்ஃபர் ஆக்சைடா, இதில் சல்ஃபர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த சல்ஃபர் எதுவாக போயிடுது, சல்ஃபர் டை ஆக்சைடாக ரிமூவ் பண்ணப்படுது. அதாவது சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் ஆர் ரிமூவ்ட் அஸ் ஆக்சைட்ஸ், அதனுடைய ஆக்சைடாக ரிமூவ் பண்ணப்படுது. அப்போ ரிமைனிங் த காப்பர் பைரைட், இந்த இருக்கக்கூடிய அந்த ஓர் காப்பர் பைரைட்டுங்கிற ஓர் பார்ட்லி கன்வெர்டட் இன்டு சல்ஃபைட்ஸ் ஆஃப் காப்பர் அண்ட் அயன். பாதி காப்பர் சல்ஃபைடாகவும் மீதி பாதி அயன் சல்ஃபைடாகவும் கன்வெர்ட் ஆகுது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பார்த்தோம், ரோஸ்டிங். இந்த ரோஸ்டிங்கில் இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை எக்ஸஸ் ஆஃப் ஏரில் ரோஸ்ட் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் அப்போ மாய்ஸ்டரும் volatile impurities-உம் ரிமூவ் ஆகுது. அதோட சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி போன்ற மெட்டல்ஸ் இருந்தால் அதெல்லாம் எதுவாக ரிமூவ் ஆகுது, அஸ் ஆக்சைட்ஸ், அதனுடைய ஆக்சைடாக ரிமூவ் ஆகுது. அப்போ இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய காப்பர் பைரைட்டு இஸ் பார்ட்லி கன்வெர்டட் இன்டு சல்ஃபைட்ஸ் ஆஃப் காப்பர் அண்ட் அயன். அப்படின்னா என்னது, பாதி சல்ஃபைடு காப்பர் சல்ஃபைடாகவும் ரிமைனிங் அயன் சல்ஃபைடாகவும் கன்வெர்ட் ஆகுது. கீழே ஈக்குவேஷனை பாருங்கள். இது என்னது, CeFeS2னா என்னது, காப்பர் பைரைட். இந்த காப்பர் பைரைட்டு ஆக்சிஜனோட சேர்த்து தானே இங்கே ரோஸ்ட் பண்ணும்போது எதுவாக மாறுது, இந்த காப்பர் சல்ஃபைட் Cu2S ப்ளஸ் அயன் சல்ஃபைட் FeS. Cu2Sனா காப்பர் சல்ஃபைட், FeSனா அயன் சல்ஃபைட் ப்ளஸ் எதுவாக மாறுது, இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு. இதில் எக்ஸஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய சல்ஃபர் அதனுடைய ஆக்சைடாக சல்ஃபர் டை ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது. இட் இஸ் அ செகண்ட் ஸ்டெப், ரோஸ்டிங். Do you understand? Next one, third step, smelting. Smelting means உருக்கி பிரித்தல். Smelting என்ன மீனிங், உருக்கி பிரித்தல். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர், தாதுவை செறிவூட்டல். செகண்ட் மெத்தட் ரோஸ்டிங், வறுத்தெடுத்தல். தேர்ட் ஒன் ஸ்மெல்டிங். ஸ்மெல்டிங் மீன்ஸ் உருக்கி பிரித்தல். இந்த ரோஸ்டட் ஓர், இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் ரோஸ்ட் பண்ணோமா, அந்த ரோஸ்டட் ஓர் இஸ் மிக்ஸ்டு வித் பவுடர்ட் கோக், தூளாக்கப்பட்ட கரி. பவுடர் கோக்னா என்னது, தூளாக்கப்பட்ட கரி. அண்ட் சாண்ட், மணல் சேர்த்து ஹீட் பண்ணும்போது இந்த ரோஸ்டட் ஓரை தூளாக்கப்பட்ட கரியோட பவுடர்டு கோக்கோட அண்ட் சாண்டு சேர்த்து ஹீட் பண்ணும்போது இனிய பிளாஸ்ட் பர்னஸ், ஊது உலையில் விட்டு, பிளாஸ்ட் பர்னஸ்னால் எனது ஊது உலையில் விட்டு ஹீட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா மாட்டி அண்ட் ஸ்லாக் கிடைக்கும். அதெல்லாம் பண்ணுங்க, ஸ்மெல்டிங் ப்ராசஸில் இந்த ரோஸ்டட் ஓரோட பவுடர் கோக்கும் சாண்டும் சேர்த்து பிளாஸ்ட் பர்னஸில் ஹீட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னா மாட்டி அண்ட் ஸ்லாக். மாட்டி அண்ட் ஸ்லாக். இந்த மாட்டிங்கிறது என்னதுன்னா அதுதான் Cu2S ப்ளஸ் FeS ரெண்டும் சேர்ந்தது. இங்கே தனித்தனியாக காப்பர் சல்ஃபைடாகவும் அயன் சல்ஃபைடாகவும் கிடச்சிச்சு. இது ரெண்டும் சேர்ந்த Cu2S ப்ளஸ் FeS இதுக்கு பேர் தான் என்னது, மாட்டி. அப்போ தேர்ட் ஸ்டெப்பில் ஸ்மெல்டிங் ப்ராசஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னது, மாட்டி அண்டு ஸ்லாக். ஸ்லாக்குங்கிறது கசடு, ஸ்லாக்னா கசடு. அப்போ இந்த ஸ்லாக் இஸ் ரிமூவ் அஸ் வேஸ்ட். கசடு எதுவாக போயிடுது, வேஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிடும். அப்போ ரிமைனிங் என்ன கிடச்சிருக்கு நமக்கு, ஸ்மெல்டிங் ப்ராசஸில் மாட்டி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் பெசிமரைசேஷன். ஃபோர்த்து ஸ்டெப் என்னது, பெசிமரைசேஷன். இந்த பெசிமரைசேஷனில் இந்த மால்டன் மாட்டி, மால்டன் மாட்டினா உருகிய நிலையில் உள்ள மாட்டி. இந்த மால்டன் மாட்டி இஸ்
to Bessemer converter in order to obtain blister copper. இது வந்து ஒரு இந்த பெசிமருக்குள்ளே கன்வெர்ட் பண்ணும்போது இந்த மால்டன் மாட்டியை அந்த மால்டன் மாட்டி எதுவாக கன்வெர்ட் பண்ணப்படுதான்? பிளிஸ்டர் காப்பர், கொப்புள காப்பரா. பிளிஸ்டர் காப்பர்னா என்னது? கொப்புள காப்பராக கன்வெர்ட் பண்ணப்படுது. அது எப்படி பிளிஸ்டர் காப்பராக கிடைக்குதுங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபெரஸ் சல்ஃபைடு ஃப்ரம் மாட்டியில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு? காப்பர் சல்ஃபைடு, ஃபெரஸ் சல்ஃபைடு இருக்கா? அது FeSனால் அயன் சல்ஃபைடு அல்லது அனதர் நேம் என்ன சொல்லுவோம்? ஃபெரஸ் சல்ஃபைடுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாட்டியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஃபெரஸ் சல்ஃபைடு, அதை ஃபெரஸ் சல்ஃபைடு ஃப்ரம் மாட்டி இஸ் ஆக்சிடைஸ்டு டு எதுவாக ஆக்சிடைஸ்டு ஆகுதா? ஃபெரஸ் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. which is removed as slag using silica. திரும்ப அந்த ஃபெரஸ் ஆக்சைடு வந்து சிலிக்காவோட SI போட்டுனா சிலிக்காவோட சேர்ந்து கசடா ஸ்லாக்கா அயன் சிலிக்கேட்டாக போயிடும். இப்போ பாருங்கள் இந்த ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த மாட்டியில் உள்ள மாட்டிங்கிறது என்னது? Ce2S + FeS. இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த ஃபெரஸ் சல்ஃபைடு FeS ஆக்சிஜனோட சேர்ந்து எதுவாக மாறுது? ஃபெரஸ் ஆக்சைடாக மாறுது, FeOவாக மாறுது. இந்த ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸாக ரிமூவ் ஆயிடும். அடுத்து இது ஃபெரஸ் ஆக்சைடு, இது SiO2னா என்னென்னா சிலிக்கா. SiO2னா என்னது? சிலிக்காவோட சேரும்போது அயன் சிலிக்கேட்டுங்கிறது ஸ்லாக்கு கசடாக வெளியேறியது. அப்போ மாட்டியில் உள்ள அயன் சல்ஃபேட்டு, அதாவது ஃபெரஸ் சல்ஃபேட்டு ஃபெரஸ் ஆக்சைடாக மாறி ஃபெரஸ் சல்ஃபேட்டு சிலிக்காவோட சேர்ந்து ஸ்லாக்காக கசடாக போயிருச்சு. அப்போ மாட்டியில் ரிமைனிங் என்ன இருக்கும்? காப்பர் சல்ஃபைடு மட்டும்தானே இருக்கும். மாட்டியில் உள்ள இந்த ஃபெரஸ் சல்ஃபைடு தான் எதுவாக மாச்சு? ஆக்சிஜனோட சேர்ந்து ஃபெரஸ் ஆக்சைடாக மாறி ஃபெரஸ் ஆக்சைடு சிலிக்காவோட சேர்ந்து ஸ்லாக்குங்கிற கசடாக போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் நமக்கு மாட்டியில் இருக்கிறது என்னது? காப்பர் சல்ஃபைடு. இந்த காப்பர் சல்ஃபைடு ஆக்சிஜனோடு சேர்ந்து எதுவாக மாறுதுன்னா காப்பர் ஆக்சைடாக மாறுது. காப்பர் ஆக்சைடு ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு. இந்த காப்பர் சல்ஃபைடு, இந்த காப்பர் ஆக்சைடு இந்த ரிமைனிங் இந்த காப்பர் சல்ஃபைடோடு ரியாக்ட் பண்ணி நமக்கு பிளிஸ்டர் காப்பர் கிடைக்குது. இதுக்கு பேர் தான் என்னது? பிளிஸ்டர் காப்பர். அப்போ மாட்டியில் ரிமைனிங் இருக்கிறது காப்பர் சல்ஃபைடு தான். அந்த காப்பர் சல்ஃபைடில் பாதி அளவு ஆக்சிஜனோடு சேர்ந்து காப்பர் ஆக்சைடாக மாறுது. அந்த காப்பர் ஆக்சைடு ரிமைனிங் அதில் உள்ள காப்பர் சல்ஃபைடோடு சேர்ந்து பிளிஸ்டர் காப்பர் நமக்கு கிடைக்குது. அதனுடைய ரியாக்ஷன் தான் இது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த 4th ஸ்டெப்? பெசிமரைசேஷன் ஸ்டெப் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ரிஃபைனிங். ரிஃபைனிங் மீன்ஸ் என்னது? தூய்மையாக்குதல். ரிஃபைனிங் என்னது? தூய்மையாக்குதல். இந்த பிளிஸ்டர் காப்பர் கண்டைன், பிளிஸ்டர் காப்பர்னா என்ன அப்படின்னா 98% பியூர் காப்பரும் அண்ட் 2% இம்ப்யூரிட்டிஸும் சேர்ந்த, இம்ப்யூரிட்டிஸ்னால் மாசுக்கள், இதுக்கு சேர்ந்ததுக்கு பேர் தான் பிளிஸ்டர் காப்பர். அண்டர்லைன் பண்ணுங்க. வாட் இஸ் பிளிஸ்டர் காப்பர்? 98% பியூர் காப்பரும் 2% இம்ப்யூரிட்டிஸும் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? பிளிஸ்டர் காப்பர். அப்போ இதிலிருந்து இந்த 100% பியூர் காப்பர் பெறக்கூடிய ப்ராசஸுக்கு பேர் தான் என்னது? ரிஃபைனிங். அப்போ அண்ட் இஸ் பியூரிஃபைடு பை எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங். இது என்ன மெத்தட் படி தூய்மையாக்கப்படுது? எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், மின்னார் பகுப்பு முறைப்படி தூய்மையாக்கப்படுது. திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு கெட் metal of a high degree of purity. For electrolytic refining of copper we use. எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் அப்படின்னாலே மின்னார் பகுப்புனாலே அதில் என்னென்ன இருக்கணும்? கேத்தோடு எதிர்மின் வாய், நேர்மின். கேத்தோடு மீன்ஸ் நேர்மின் வாய், ஆனோடு எதிர்மின் வாய் இருக்கணும். இப்போ கேத்தோடு மீன்ஸ் இதை இல்லை, கேத்தோட ஏற்கனவே எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியத்திலே நம்ம எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ்னால என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கேத்தோட், ஆனோட், எலக்ட்ரோலைட் மூணுமே இருக்கணும். அதில் கேத்தோட்லையோ இல்லை ஆனோட்லையோ எது பியூர் காப்பர், பியூர் மெட்டல் போய் டெபாசிட் ஆகும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் இங்கே எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் மெத்தடில் கேத்தோட எது செயல்படுது அப்படின்னா எ தின் பிளேட் ஆஃப் பியூர் காப்பர் மெட்டல். எ தின் பிளேட் ஆஃப் பியூர் காப்பர் மெட்டல் கேத்தோட ஆக்ட் பண்ணுது. ஆனோட எது செயல்படுதுன்னா எ பிளாக் ஆஃப் இம்பியூர் காப்பர் மெட்டல். இம்பியூர் காப்பர் மெட்டல் எதுவாக செயல்படுது? ஆனோடாக செயல்படுது. இதில் எலக்ட்ரோலைட் என்ன அப்படின்னா இந்த லெசனில் ஒவ்வொரு இந்த எலக்ட்ரோலைட்டாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த கேத்தோட இது, ஆனோட இது, எலக்ட்ரோலைட் இதுங்கிறதெல்லாம் மெமரி பண்ணிக்கணும். இப்போ அலுமினியத்துக்கு கேத்தோட இது ஆக்ட் பண்ணிச்சு, ஆனோட இது இருக்குது, எலக்ட்ரோலைட் என்ன, அதே போல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பரில் கேத்தோடு என்ன, ஆனோட என்ன, எலக்ட்ரோலைட் என்னங்கிறதெல்லாம் தெளிவாக மெமரியில் இருக்கணும். இதுதான் உள்ளேருந்து கேட்குற உனக்கு 1 மார்க் கொஸ்டின். இப்போ
இப்போ பப்ளிக் எக்ஸாம்லேயே கஷ்டமாக ஒரு 1 வேர்டு அட்டன் பண்ண முடியாமல் இருந்தால் இதுதான், வேறு எங்கேருந்து வரப்போகிறதில்ல. அப்போ ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் நீ அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கிறணும். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியத்தில் கேத்தோடு என்ன, ஆனோடு என்ன, எலக்ட்ரோலைட் என்ன. அதே போல் இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பரில் கேத்தோடு என்ன, எ தின் பிளேட் ஆஃப் பியூர் காப்பர் மெட்டல். ஆனோடு என்னது, எ பிளாக் ஆஃப் இம்பியூர் காப்பர் மெட்டல். எலக்ட்ரோலைட் என்னது, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அசிடிஃபைடு வித் சல்ஃபியூரிக் ஆசிட். Copper sulfate solution acidified with sulfuric acid. When electric current is passed through the electrolytic solution, இந்த மின் பகுதிக்குள்ளே எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது பியூர் காப்பர் எங்கே போய் டெபாசிட் ஆகுமா, கேத்தோடில் பியூர் காப்பர் டெபாசிட் ஆகும். இம்ப்யூரிட்டிஸ் எங்கே செட்டில் டவுன் ஆகும், செட்டில் அட் த பாட்டம் ஆஃப் த ஆனோட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்லட்ஜ் கால்டு ஆனோடு மட். ஆனோடு மாசுக்களாக அது ஸ்லட்ஜ்னா கசடாக போயிடும், அதுக்கு பேர் ஆனோடு மட். ஆனோடு மண்ணுன்னு பேர், அதுக்கு பேர். நெக்ஸ்ட் ஒன், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காப்பர். காப்பரோட இயற்பியல் பண்புகள். காப்பர் இஸ் எ ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல். காப்பர் இஸ் எ ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல் வித் ஹை லஸ்டர், அதிகமாக பளபளக்கக்கூடியது. ஹை டென்சிட்டி ஹையாக இருக்கும். அண்ட் ஹை மெல்டிங் பாயிண்ட். இந்த மெல்டிங் பாயிண்ட்டை பாக்ஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறணும். காப்பரோட மெல்டிங் பாயிண்ட் என்னது, 1356 டிகிரி செல்சியஸ். அப்போ எத்தனை பாயிண்ட் இருக்குது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காப்பரில்? ஃபர்ஸ்ட் ஒன், காப்பர் இஸ் எ ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல். செகண்ட் ஒன், இட் ஹை லஸ்டர் அண்ட் ஹை டென்சிட்டி. தேர்ட் ஒன், ஹை மெல்டிங் பாயிண்ட். வாட் இஸ் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் காப்பர்? 1356 டிகிரி செல்சியஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காப்பர். காப்பரோட வேதியியல் பண்புகள் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், ஆக்ஷன் ஆஃப் ஏர். அங்கே பட்டது மாதிரியே தான், காற்றுடன் வினை. ஆக்ஷன் ஆஃப் ஏர் அண்ட் மாய்ஸ்டர். மாய்ஸ்டர்னா ஈரப்பதம், காற்றுடன் அல்லது ஈரப்பதத்துடன் வினை. அப்போ காப்பர் கெட் கவர்டு வித் அ க்ரீன் லேயர் ஆஃப் பேசிக் காப்பர் கார்பனேட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மாய்ஸ்டர். ஈரப்பதத்தோடு சேரும்போது இந்த காற்று படும்போது அது எதுவாக, அது மேலே என்ன ஃபார்ம் ஆகுதான், க்ரீன் லேயர் ஆஃப் பேசிக் காப்பர் கார்பனேட் ஃபார்ம் ஆகுது. இங்கே பாருங்கள், ஏரில் உள்ள காப்பர், ஏரில் உள்ள ஆக்சிஜன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர், ஈரப்பதம் தான் வாட்டர், இதெல்லாம் சேர்ந்து எது ஃபார்ம் ஆகுது, காப்பர் கார்பனேட். க்ரீன் லேயர் ஆஃப் காப்பர் கார்பனேட்னா CuCO3.CuOH twice. க்ரீன் லேயர் ஆஃப் காப்பர் கார்பனேட்னா என்ன ஃபார்முலா, CuCO3.CuOH twice. இப்போ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்னது, ஆக்ஷன் வித் ஏர். அப்போ ஏரோட மட்டும் இல்லை, ஏரோட ரியாக்ட் பண்ணும்போது அந்த அட்மாஸ்பியரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஏர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் 3 சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுது, க்ரீன் லேயர் ஆஃப் காப்பர் கார்பனேட். க்ரீன் லேயர் ஆஃப் காப்பர் கார்பனேட்டுக்கு ஃபார்முலா என்ன, CuCO3.CuOH twice. Second one, action of heat. On heating at different temperature in the presence of oxygen, copper form 2 type of oxide. Different temperature ஆக்சிஜனோட சேர்த்து ஹீட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு ஒன், காப்பரை ஆக்சிஜனோடு சேர்த்து பிலோ 1370 கெல்வின், 1370 கெல்வினுக்கு கீழே உள்ள டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகுனா, காப்பர் ஆக்சைடு, காப்பர் 2 ஆக்சைடு. CuOனா என்னது, காப்பர் 2 ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. காப்பர் 2 ஆக்சைடு. காப்பர் 2 ஆக்சைடோட கலர் என்ன, பிளாக் கலர். இதை ஞாபகம் வச்சுக்கிறணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எதோட ஆக்ஷன் வித் ஏர். அப்போ ஏரோட மட்டும் இல்லை, ஏர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜனோடு சேரும்போது என்ன கிடைக்கும், க்ரீன் லேயர் ஆஃப் காப்பர் கார்பனேட். க்ரீன் லேயர் ஆஃப் காப்பர் கார்பன்னாலே ஃபார்முலா என்ன, CuCO3.CuOH twice. செகண்ட் ஒன், ரியாக்ஷன் வித் ஆக்ஷன் ஆஃப் ஹீட். அப்போ ஆக்சிஜனோடு சேர்த்து ஹீட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு ஒன், காப்பரை ஆக்சிஜனோடு சேர்த்து பிலோ 1370 கெல்வினில் ஹீட் பண்ணோம்னா காப்பர் 2 ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அதே காப்பரை ஆக்சிஜனோடு சேர்த்து எபோ 1370 கெல்வினில் ஹீட் பண்ணோம்னா காப்பர் 1 ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். காப்பர் ஃபார்முலா தெரியணும், CuOனா காப்பர் 2 ஆக்சைடு, Cu2ஓனா என்னது, CuOனா காப்பர் 2 ஆக்சைடு, Cu2ஓனா காப்பர் 1 ஆக்சைடு. அப்போ காப்பர் 2 ஆக்சைடு ஃபார்முலா CuO, கலர் பிளாக் கலர். அப்போ உனக்கு உண்மையில் கேட்கலாம், காப்பர் ஆக்சிஜனோடு சேர்ந்து பிளாக் கலரில் ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, அதனுடைய நேம் என்னன்னு கேட்கலாம்.
அப்படி என்ன எழுதணும்? காப்பர் 2 ஆக்சைடு. காப்பர் 2 ஆக்சைடு, இதனுடைய நேம் குப்ரிக் ஆக்சைடு. காப்பர் 2 ஆக்சைடோட அனதர் நேம் என்னது? குப்ரிக் ஆக்சைடு. காப்பர் 1 ஆக்சைடோட நேம் என்னன்னா குப்ரஸ் ஆக்சைடு. அப்போ டிஃப்ரெண்ட்டு நேம் மார்க் பண்ணி வச்சுக்கிறோங்க. காப்பர் 2 ஆக்சைடோட நேம் என்னது? குப்ரிக் ஆக்சைடு. காப்பர் 1 ஆக்சைடுனா குப்ரஸ் ஆக்சைடு. அப்போ டெம்பரேச்சர் டிஃபர் ஆகும்போது பிலோ 1370 கெல்வின்னா காப்பர் ஆக்சிஜனோடு சேர்ந்து ஹீட் பண்ணும்போது இவனுக்கு என்ன கிடைக்கும்? குப்ரிக் ஆக்சைடு, அதாவது காப்பர் 2 ஆக்சைடு கிடைக்கும். இப்போ காப்பரை ஆக்சிஜனோடு சேர்த்து எபோ 1370 கெல்வினில் ஹீட் பண்ணால் என்ன கிடைக்கும்? காப்பர் 1 ஆக்சைடு. இதோட அனதர் நேம் குப்ரஸ் ஆக்சைடு. இது குப்ரிக் ஆக்சைடு, இது குப்ரஸ் ஆக்சைடு. குப்ரிக் ஆக்சைடுக்கு அனதர் நேம் காப்பர் 2 ஆக்சைடு, கலர் பிளாக் கலர். இது என்னது? குப்ரஸ் ஆக்சைடோட அனதர் நேம் காப்பர் 1 ஆக்சைடு, கலர் ரெட் கலர். ஆசிட் ஃபஸ்ட்டு with dilute HCl and dilute H2SO4. Copper react with dilute HCl and dilute H2SO4. Dilute acid such as HCl, HCl na hydrochloric acid and H2SO4 na sulfuric acid have no action on this metal. அப்போ copper does not react with dilute hydrochloric acid and sulfuric acid. Underline பண்ணிக்கிறீங்க. Copper does not react. The dilute acid such as HCl na hydrochloric acid, H2SO4 sulfuric acid have no action. எந்த வினையும் புரியல. No action on this metal in the absence of air. எப்ப ஏர் ஆப்சன்ஸாக இருக்கும்போது, காற்று இல்லாத போது இந்த டைலூட் HClலும் H2SO4ம் காப்பரோட ரியாக்ட் பண்ணாது. காப்பர் dissolves in this acid in the presence of air. ஆனால் ஏர் ப்ரெசண்ட்டாக இருக்கும்போது இந்த காப்பர் வந்து இந்த ஆசிடில் டிசால்வ் ஆகுது. அப்போ காப்பர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் HCl டிசால்வ் ஆகி என்ன கிடைக்குது? காப்பர் குளோரைடு ப்ளஸ் வாட்டர். காப்பர் குளோரைடு ப்ளஸ் வாட்டர். அப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் காப்பர் டஸ் நாட் ரியாக்ட் வித் dilute hydrochloric and dilute sulfuric acid. But in the presence of air, copper react with dilute HCl to form copper chloride. Next one with dilute HNO3. HNO3 means nitric acid. HNO3 என்னது? nitric acid. அப்போ dilute nitric acid உடன் வினை. Copper react with dilute HNO3 with the liberation of nitric oxide gas என்ன ஆகுது? லிபரேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சியுங்கிறது காப்பர், HNO3 எனது டைலூட் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது காப்பர் நைட்ரேட் என்ன ஃபார்ம் ஆகுது? காப்பர் நைட்ரேட் CuNO3 ட்வைஸ். இந்த முன்னாடி போட்டிருக்கிற நம்பரில் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக போடுறது. நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னது? CuNO3 ட்வைஸ் ப்ளஸ் அதோட என்ன கேஸ் லிபரேட்டட் ஆகுதா? நைட்ரஜன், அதை நைட்ரிக் ஆக்சைடு. NOங்கிறது என்னது? நைட்ரிக் ஆக்சைடு கேஸ் லிபரேட்டட் ஆகுது. எப்போதுமே ஒரு ப்ராடக்டில் கேஸ் லிபரேட்டட் ஆனால் மேல் நோக்கி ஆரோ மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்கேனா? அதான் இந்த இது வந்து நைட்ரிக் ஆக்சைடு கேஸுங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆரோ மார்க் ரெப்ரசன்ட் பண்ணுது. ப்ளஸ் அதோட என்ன கிடைக்குது? 4 மோல் ஆஃப் வாட்டர் கிடைக்குது. அப்போ இந்த ஆக்ஷன் வித் ஆசிட், ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஆசிடில் காப்பர் ரியாக்ட் வித் ஆசிடில் டைலூட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் நீ என்ன ஞாபகம் வச்சுருக்கணும்னா காப்பர் டஸ் நாட் ரியாக்ட் வித் டைலூட் HCl அண்ட் H2SO4 இன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் காப்பர் வந்து டைலூட் HClோடையும் H2SO4ஓடையும் ரியாக்ட் பண்ணாது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் இந்த ஆசிடில் டிசால்வ் ஆகி காப்பர் குளோரைடு ஃபார்ம் ஆகும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது. அடுத்து டைலூட் நைட்ரிக் ஆசிட்னு பார்க்கும்போது டைலூட் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணி இங்கே ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர்லேயே ரியாக்ட் பண்ணுது. ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், இங்கே வந்து ஏர் ப்ரெசன்ஸ் இல்லை. அப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர்லேயே காப்பர் டைலூட் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணி காப்பர் நைட்ரேட் ப்ளஸ் நைட்ரிக் ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது. Next one, actions of chlorine. Copper react with chlorine react with copper resulting in the formation of copper 2 chloride. காப்பர் குளோரினோடு சேர்ந்து என்ன கிடைக்குது? காப்பர் 2 குளோரைட் கிடைக்குது. அடுத்து ஆக்ஷன்ஸ் ஆஃப் அல்கலீஸ். அல்கலீஸ்னு என்னது? காரங்கள். காரங்களுடன் வினை. ஆக்ஷன்ஸ் ஆஃப் அல்கலீஸ். காப்பர் இஸ் நாட் அட்டாக்டு பை அல்கலீஸ். அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்க. காப்பர் என்ன பண்ணாது? காரங்களோடு வினை புரியாது. Do you understand what are the chemical properties? First one,
ஆக்சன்ஸ் ஆஃப் ஏர் அண்ட் மாய்ஸ்டர், காற்றுடனும் ஈரப்பதத்துடனும் இணை. அப்போ இது என்ன பண்ணுவோம், அந்த காற்றில் உள்ள ஏரில் உள்ள ஆக்சிஜன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் மாய்ஸ்டர், இது மூணும் காப்பரோடு சேர்ந்து என்ன கிடைக்குது, க்ரீன் லேயர் ஆஃப் காப்பர் கார்பனேட். க்ரீன் லேயர் ஆஃப் காப்பர் கார்பனேட்னு என்னது, CuCO3 டாட் CuOH twice. இது ஃபஸ்ட்டு ரியாக்ஷன். செகண்ட் ஒன் ஆக்ஷன் ஆஃப் ஹீட். ஆக்ஷன் ஆஃப் ஹீட்டில் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கிடைக்கும். இப்போ காப்பர் கம்பைன் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் காப்பர் 2 ஆக்சைடு ஆர் குப்ரிக் ஆக்சைடு. எப்போ பிலோ 1370 கெல்வின் டெம்பரேச்சரில். அதே இது காப்பர் கம்பைன் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் காப்பர் 1 ஆக்சைடு ஆர் குப்ரஸ் ஆக்சைடு. இதனுடைய கலர் ரெட் கலர். இது எப்போ எபோவ் 1370 கெல்வின் டெம்பரேச்சரில். தேர்ட் ஒன் ஆக்சன்ஸ் ஆஃப் ஆசிட். இதில் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் டைலூட் HCl-ஓடையும் சல்ஃபியூரிக் ஆசிடோடையும் ரியாக்ட் பண்ணாது. ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் சல்ஃபியூரிக் ஆசிடோட டிசால்வ் ஆகி காப்பர் குளோரைடு ஃபார்ம் ஆகுது ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் டைலூட் நைட்ரிக் ஆசிடோடு வினை. அப்போ என்ன பண்ணுது, வித் காப்பர் ரியாக்ட் வித் டைலூட் நைட்ரிக் ஆசிட். காப்பர் ரியாக்ட் வித் டைலூட் நைட்ரிக் ஆசிட் வித் லிபரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு கேஸ். அப்போ என்னென்ன கிடைக்குது, காப்பர் நைட்ரேட் ப்ளஸ் நைட்ரிக் ஆக்சைடு கேஸ் ப்ளஸ் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ஆக்சன்ஸ் ஆஃப் குளோரின். குளோரின் கம்பைன் வித் காப்பர் டு ஃபார்ம் காப்பர் 2 குளோரைட். ஃபார்முலா Cu + Cl2 gives CuCl2. லாஸ்ட் ஃபிஃப்த் ஒன் ஆக்சன்ஸ் ஆஃப் அல்கலிஸ். அல்கலிஸோட வினை புரியாது. காப்பர் இஸ் நாட் அட்ராக்டட் பை அல்கலி. Last one, uses of copper. It is extensively used in manufacturing electric cables and other electric appliances. Electric cable na min kambi. Electric appliances means min உபகரணங்கள் தயாரிக்க பயன்படுது. Next one, it is used for making utensils. Utensils means பாத்திரங்கள். Containers, கலன்கள். Containers na என்னது, கலன்கள். Calorimeters and coins தயாரிக்க பயன்படுது. செகண்ட் ஒன் என்னது, இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் யூட்டென்சில்ஸ், கண்டெய்னர்ஸ், கலோரிமீட்டர்ஸ் அண்ட் காயின்ஸ். தேர்ட் ஒன், இட் இஸ் யூஸ்டு இன் எலக்ட்ரோபிளேட்டிங். எலக்ட்ரோபிளேட்டிங்னா என்னது, மின் முலாம் பூசுதல். எலக்ட்ரோபிளேட்டிங்னா என்னதுப்பா, மின் முலாம் பூசுதல். அப்போ காப்பர் மின் முலாம் பூச பயன்படுது. இட் இஸ் யூஸ்டு இன் எலக்ட்ரோபிளேட்டிங். ஃபோர்த் யூசஸ், இட் இஸ் அலைடு வித் கோல்டு. அலைடுனா என்னது, உலோக கலவை. அப்போ கோல்டோடு சேர்த்து அண்ட் சில்வர், கோல்டு சில்வர் போன்ற மெட்டல்ஸோடு சேர்ந்து ஃபார் மேக்கிங் காயின்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், நாணயங்கள் தயாரிக்கவும் அணிகலன்கள் தயாரிக்கவும் பயன்படுது. அப்போ தீஸ் ஆர் ஆல் த யூசஸ் ஆஃப் காப்பர். இதில் 2 மார்க் கொஸ்டினில் வரும். ஸோ யூ ஸ்டடி வெல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.